ஏசாயா 53வது அதிகாரம் 8வது வசனம். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலுமிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அதாவது இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளில் அவர் அனுபவித்த வேதனைகளை பாடுகளை விளக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. ஸோ இதில் ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமானதாக இருக்குது. அதாவது ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார். அவருக்குள் யோவான் 1 சொல்லுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, அந்த ஒளியை இருள் பற்றி கொள்ள முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு நமக்கு ஜீவனாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் இருள் பற்றி கொள்ள முடியாது. ஸோ அவர் இந்த உலகத்திற்கு வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்ய இறங்கி வந்தார் இல்லைங்களா? ஸோ அவர் அதற்காக கொடுத்த கிரயம் என்ன அப்படின்றப்ப, ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார். அறுப்புண்டு போனார் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு மனிதன் மரித்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, அவனுடைய ஆவி அந்த சரீரத்தை விட்டு போகிறது தான் மரணம். ஆனால் அந்த சரீரம் அது அப்படியே தான் இருக்கும். அந்த சரீரத்துடைய அவயங்கள் அது போல் அதுக்குள்ளே ரத்தம் இருக்கும். மேபி மரித்த பிறகு அந்த ரத்தம் உறைஞ்சு போகலாமே தவிர அந்த சரீரத்துக்குள்ளே ரத்தம் இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளில் அவர் பட்ட அடிகளும் வேதனைகளும் என்ன பண்ணுச்சுன்னா, அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் அந்த சரீரத்திலிருந்து வெளியேறியது. அதுதான் அறுப்புண்டு போனது. கொஞ்சம் அந்த ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது அப்படின்றத நம்ம பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ரத்தம் முற்றிலுமாக இல்லாமல் போனது. எத்தனை பெரிய ஒரு அன்பு, எவ்வளோ பெரிய கிரயம் இல்லைங்களா? ஸோ அதுதான் ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார் அப்படின்னா, அந்த சரீரத்தில் கொஞ்சம் கூட ஜீவன் இல்லை. எல்லா அவயங்களும் அடித்து நொறுக்கப்பட்டது. என்ன நமக்காக அவர் கொடுத்த கிரயமும் அவர் கொடுத்த விலையும் மிக மிக வெளியேற பெற்றது. அவர் அறுப்புண்டு போனதுனால நாம் ஜீவனோடு பிழைத்திருக்கிறோம். நமக்கு ஜீவனை தர, நாம் இந்த உலகத்தில் ஜீவனோடு வாழ, ஒளியை பெற்றுக்கொள்வதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை முற்றிலுமாய் கொடுத்தார். மரணம் என்பது அவருக்கு சாதாரண மரணம் அல்ல, மிக கொடூரமான மரணத்தை அனுபவித்தார். இதையெல்லாம் நாம் உற்று பார்க்கணும். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்திருந்தா இந்த மனிதனை மீட்டாக வேண்டும் என்ற அந்த நேச வைராக்கியம், எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த அன்பை காண்பிக்கிறதுக்காக, பிசாசின் தலையை நசுக்குவதற்காக தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்தார். மரண தூளிலே போடப்பட்டார். மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தையும் வியாகுலத்தையும் அவர் அடைந்தார். தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். மரணத்துக்கான அத்தனை வழிகளையும் அனுபவித்து அவனை ஜெயித்தார். அவன் நினைச்சான், ஆண்டவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளாம பின்வாங்கி போகலான்னு நினைச்சான். அதே மீறி அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் மரித்தவுடன் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் அனுபவித்து சுமந்து அவனுடைய காரியங்கள் இதுதானே அப்படின்றத வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஸோ மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் நாம் அவர் கொடுத்த கிரயத்தை நினைத்து பார்த்து நன்றி சொல்லி, அவர் எப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை, அதனால் கிடைத்த வெற்றி, அதனால் நமக்கு அவர் கொடுத்த ஜீவன், அந்த ஜீவன் நமக்கு வெளியேற பெற்றது. நமக்குள் அவர் ஜீவனாய் ஒளியாய் வார்த்தையாய் இயேசு இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் இருள் மரணத்தின் ஆவிகள் நம்மளை பற்றி கொள்ளவே முடியாது. அவர் ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த சரீரமும் மனதும் முற்றிலுமாய் ஜீவனை இழந்து நமக்காக அந்த சிலுவையில் மரித்து தொங்கிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவரை நேசிக்காமல் நாம் இருக்கவே முடியாது. எப்படிப்பட்ட ஒரு கல்லான இருதயமும் அது கரைந்து போகும். ஸோ இந்த அன்பை இந்த நாட்களில் அதிகமாய் உணர்வோம், ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்பும் பொழுது நாம் மற்றவர்களையும் அவரை போல நேசிப்போம். அதற்காகத்தான் ஆண்டவர் இறங்கி நமக்காக அத்தனை செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஸோ இந்த நல்ல தேவனை நேசிப்பதை காட்டிலும் இந்த வாழ்க்கையில் வெளியேற பெற்ற ஒரு சொத்து ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த தேவனை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்வோம். நம் வாழ்க்கை மறுரூபம் அடையட்டும், மற்றவர்களுக்கும் அது வெளிச்சமாக இருக்கட்டும். அவர் நமக்குள் ஜீவனாய் ஒளியாய் இருக்கிறார். நமக்குள்ள வாசம் செய்ய ஆசை கொண்டார். அதனால தான் இத்தனை அவர் சகித்து கொண்டார். நம்மேல் இருக்க ஆசையினால், நம்மேல் இருக்கிற பிரியத்தினால், அன்பினால் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அதுவும் எப்படி அறுப்புண்டு போனார். அந்த சரீரத்தில் சற்றும் ஜீவன் இல்லாமல் முற்றிலுமாய்
அது மரணத்தை அனுபவித்து மீண்டும் உயிரோடு எழுந்தது. ஸோ கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் மிகப்பெரிய வல்லமை நிறைந்தது, மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த நல்ல தேவனை, அவருடைய பாடுகளை நாம் ஆராய்ந்து பார்த்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நம் வாழ்க்கையில் அனுபவித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், ஆமேன்.